ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இன்னைக்கு ஹமாஸ் ஜோர்டான்ல ஒரு பெரிய தாக்குதலை செய்திருக்காங்க. இதுதான் முதல் தடவை இந்த 10 மாசத்துல ஜோர்டான்ல போய் தாக்குதலை இதுவரை நடத்தினதில்லை. அப்படி அவங்க ஜோர்டான்ல போய் தாக்குதல் நடத்துற மாதிரி நேத்து என்ன ஜோர்டான் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய கண்டனங்கள் ஜோர்டான் தரப்புல இருந்து ஹமாஸுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஈரான் தரப்புல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரானுடைய விமானங்களை எல்லாம் கொண்டு வந்து சிரியால ஈராக்ல எல்லாம் தரையிறக்கி தங்களுடைய நிலையங்கள்ல வைத்திருந்தால் அதை அமெரிக்கா தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சு அமெரிக்காவுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். சைனா இன்னைக்கு உள்ள ஈரானுக்கு தங்களுடைய சப்போர்ட்டும் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ஹமாஸ் இஸ்ரேலை நோக்கி வான் தாக்குதல் செய்திருக்காங்க. முக்கியமாக கட்டளை தளத்தை நோக்கியே தாக்குதல் செய்திருக்காங்க. இன்னைக்கு இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசாக்குள்ளன்னு பார்த்தா, கான் யூனிஸ் பகுதியில உள்ள போயிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, அமெரிக்கா 15ஆம் தேதி வரை பொறுங்க, நம்ம என்ன பண்ணலாம், சமாதானத்துக்கு பேசிடலாம், இஸ்ரேல் கண்டிப்பா இந்த ஒத்துப்பாங்க, அவங்களுக்கு ஒத்துக்காம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னா ஒரு பக்கம் எஜிப்டும் இன்னொன்று பக்கம் கத்தாரும் அறிவிச்சிருந்தாங்க அமெரிக்காவுடைய பேச்சு கேட்டுட்டு. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த 15ஆம் தேதி வரை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம என்ன பண்ணிடணும், இடத்த போய் ஆக்கிரமிச்சிடணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆக்ஷனை இன்னும் அதிகம் தான் படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய ஆப்ரேஷனை குறைக்கவே இல்லை. அதுலயும் முந்தா நேத்து காலையில ஃபஜ்ர் நேரத்துல தாக்கப்பட்டதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்ல, 100 பேத்துக்கு மேல இறந்தாங்கன்ட்டு. அதுல இப்ப ஒரு போட்டோவெல்லாம் வெளியிட்டு, ஒரு 20 பேர்த்தோடைய போட்டோ வெளியிட்டு, இந்த 20 பேர் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்தாங்க, இவங்க எல்லாருமே ஹமாஸை சேர்ந்தவங்க, அதுக்காக தான் நாங்க கொன்னோம், இப்ப எதுக்கு உலக நாடுகள்ல எங்களை கண்டனம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்த தாக்குதலை இப்ப நியாயப்படுத்திருக்காங்க. ஆனா அந்த 20 பேர்த்துல பார்த்தா ஒரு 5 நபர்கள் யாரா இருக்காங்கன்னா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. அங்கிருந்து ஒரு 20 பேர்த்த கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த 20 பேர்த்துக்கும் ஹமாஸுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அந்த இடத்துல அவர்கள் இல்லைன்னு ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, பாலஸ்தீன தரப்புல இருந்துமே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி அமெரிக்கால கமலா ஹாரிஸ் அவர்கள் சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் செய்யாதீங்க இஸ்ரேல், அது ரொம்பவே கண்டனத்துக்குரியது. ஈரான் உங்களை அச்சுறுத்துறாங்கன்னா, அவங்க உங்களை அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருப்போம். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, காசால பொதுமக்களை தாக்காதீங்க, அவர்களுக்கு உணவு கொடுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அங்க போற நிறுத்துங்க அப்படின்னு இன்னைக்கு கமலா ஹாரிஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. இது வெறும் ஓட்டுக்காக பேசுறதா. எப்படின்னா, ஈரானுக்கு ஆப்போசிட்டா இஸ்ரேலுக்கு நிற்பாங்களாம். ஆனா காசால தேவையான குண்டுகளை எல்லாம் கொடுத்து போட்டு இன்னொரு பக்கம் போற நிறுத்துங்க, உணவை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மினிஸ்டரா இருக்கக்கூடிய பென்குரின் அவர்கள் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, இன்னும் 2 வாரம் தான், 2 வாரத்துல என்ன பண்ண போறோம்னா, ஒட்டு மொத்தமாகவே காசாக்குள்ள எதுவுமே உள்ள போக முடியாத மாதிரி நாங்க நிறுத்த போறோம். இதுவரையும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், கருணை காமிச்சு உங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இனி ஒண்ணுமே உள்ள போகாது 2 வாரத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, காசாக்குள்ள எந்த பகுதியிலுமே உணவே போலேன்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா எங்களுடைய வழிக்கு வந்துதான் ஆகணும், சரண்டர் ஆகிதான் ஆகணும். ஒட்டுமொத்த ஹமாஸும் எங்கள்கிட்ட சரண்டர் ஆகிற வரையும், அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சரண்டர் ஆகிற வரையும் நாங்க இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பென்குரின் சொல்லியிருக்காரு. இங்க பார்த்தா சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க 15ஆம் தேதி வரையும். இப்பவே பார்த்தா 11ஆம் தேதி வந்துருச்சு, இன்னும் 2-3 நாள் தான். ஆனா அவங்க பார்த்தா இன்னும் 2 வாரத்துல நாங்க ஒட்டுமொத்தமாவே காசாக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், ட்ரக்குகள்லாம் உள்ள போட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க எல்லாம் சமாதானத்துக்கு வரக்கூடியவர்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இதே நேரத்துல இன்னொரு தரப்புல நெத்தனியாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எங்களை கேலி கிண்டெல்லாம் பண்ணாதீங்க, நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, காசால சிறப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அங்க எல்லாமே எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒட்டுமொத்தமே எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், அவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட சரண்டர் ஆக போறாங்க, எங்களுடைய கண்ட்ரோலுக்கு நாங்க காசாவை கொண்டு வந்துருவோம். காசா அப்படிங்கிறது இனிமேல் இஸ்ரேலுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும். எப்படி வெஸ்ட் பேங்க்ல இருக்கும் அந்த மாதிரி காசா அப்படிங்கிறது இவங்க கண்ட்ரோல்ல இருக்குமாமா. அதே மாதிரி ஹமாஸ் எல்லாருமே சரண்டர் அடைஞ்சிருவாங்களாமா. அது வரையும் இவங்க போற நிறுத்த மாட்டாங்களாமா. நீங்க யாருமே எங்களை கேலி கிண்டல் பண்ணாதீங்க, எங்களை குத்தம் சொல்லாதீங்க, நாங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம், சிறப்பான காரியத்தை செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. 40,000 பேர்த்த கொண்டுட்டாங்க. இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு, 3500 குழந்தைகள் சாப்பாடு இல்லாததின் காரணமாக சாகக்கூடிய நிலைமையில இருக்காங்க. கிட்டத்தட்ட மரண தருவாயில இருக்காங்க. 3500 குழந்தைகள் சாப்பாடு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் செஞ்சு போட்டு இவங்க செய்யறது சிறப்பான காரியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி இஸ்ரேல் தரப்புல இருந்து வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க போற நிறுத்தவும் போறதுல, சமாதான பேச்சுவார்த்தை பலனில்லை, அது ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு பக்கம் இஸ்ரேல்ல கொடுத்துட்டு இருந்தா, அமெரிக்கா தரப்புல இருந்து மட்டும் நாங்க எப்படி இருந்தாலும் சமாதானப்படுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்புல்லா நேத்து தாக்குன போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஜிப்டும்
கத்தாரும் கொஞ்சம் பொறுங்க, இப்ப அடிக்காதீங்க, ஏன்னா வந்து அவங்க சமாதானம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க அடிச்சீங்கன்னா அவங்க சமாதானத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனா மறுபக்கம் பார்த்தா அவங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரோம்னு சொல்லி போட்டு இவங்க நூத்துக்கணக்கான பேர்த்த கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க போனா ஹிஸ்புல்லாவை தடுக்கிறாங்க இப்ப. ஆனா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்ல நேற்று பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு. கலீலி பகுதியில நீண்ட தூரத்துக்கு தீப்பத்தி எரியக்கூடிய காட்சிகள்லாம் வெளியே இருக்குது. அந்த வீடியோல ரிலீஸ் ஆனதெல்லாம் பார்த்தாவே தெரியும் எவ்வளவு பெரிய பகுதி, ஒரு காடே வந்து அழிக்கப்பட்ட மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாவே தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க எங்கேயுமே வந்து அயன் டோம்ல ஒர்க்கே ஆகல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமா வந்து இந்த ஜோர்டான் தான் சம்மந்தமே இல்லாம உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா நேத்தெல்லாம் போய் சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்ரேலுக்கு அங்க நிலத்தையும் கொடுத்துருங்க, வான்பரப்பையும் கொடுத்துருங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இஸ்ரேலுக்கும் கொடுத்து படைகளையும் உள்ள விட்டுருங்க, என்ன முடியுமோ அவங்க வந்து செஞ்சுட்டு போட்டோம், அதுக்கு பதிலாக ஈரான் உங்களை அடிச்சாங்கன்னா அதை காக்குறது எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா ஜோர்டான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஈரானுக்கும் கொடுக்க மாட்டோம், இஸ்ரேலுக்கும் கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து நியூட்ரலா இருக்கப்பறம் எங்க வான்பரப்பை யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு ஜோர்டான் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுக்கு வந்து ஏற்கனவே நாங்க ஒப்பந்தத்துல தான் இருக்கோம், அதனால அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்ரேலுக்கும் கூட வந்து தேவைப்பட்டா நாங்க கொடுக்குற மாதிரி இருக்கிறோம்னாங்க. இப்ப வந்து அமெரிக்கா சொல்லிட்டாங்க 100% இஸ்ரேல் என்ன கேக்குதோ அதை அப்படியே கொடுத்துருங்க, உங்களுடைய நிலத்தையும் சரி வான்பரப்பையும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, உங்களை எதிர்த்து வந்தாங்கன்னா ஈரானோ இல்ல ஹிஸ்புல்லாவோ யார் வந்தாலும் சரி, ஈராக்கோ சிரியாவோ ஹவுதிகளோ அவங்களுக்குலாம் எதிராக நாங்க உங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. பொதுவா ஈரான் தான் சொல்லியிருக்காங்க, நீங்க எங்களை தடுத்தால் நாங்க உங்களை அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்ப அமெரிக்கா வந்து நாங்க வந்து பாத்துக்கிறோம், உங்களை அவங்க அடிக்க விடாம பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜோர்டான் என்னமோ நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க ஓகே சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஹமாஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல் குத்தூஸ் படை ஜோர்டான்ல இருக்கிற இஸ்ரேலுடைய ஒரு நிலையத்தின் மீது தாக்குதல் செய்திருக்காங்க. அது ஒரு கடுமையான தாக்குதலா இருந்திருக்கு. இதை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜோர்டானுக்குள்ள வந்து அவங்க தாக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிரியால அமெரிக்காவுடைய நிலையங்கள் தாக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலைமையில இப்ப ஜோர்டான்ல வந்து இஸ்ரேலுடைய நிலையங்கள் வந்து அல் குத்தூஸ் படையாலேயே ஹமாஸாலேயே தாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்தி வந்திருக்கு. அதை வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஜோர்டான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், இதை எங்களால அங்கீகரிக்கவே முடியாது, ஏத்துக்கொள்ளவே முடியாது, எங்க இடத்துல நீங்க வந்து பண்ணவே கூடாது, ஜோர்டானுக்குள்ள ஒரு அநியாயமான காரியம் நடக்கிறதுக்கு நாங்க இடம் கொடுக்கவே மாட்டோம், இது எங்களுடைய இறையாண்மையே மீறுற மாதிரி இருக்குன்னா சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு சொல்லிட்டு கத்தி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க வந்து முதல்ல அமெரிக்காவுக்கு வந்து கொடுக்குறாங்க பர்மிஷனு, இஸ்ரேலுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இஸ்ரேல் அங்க உள்ள உட்காந்து என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேலுக்கு அங்க போனாவே ஈரானை அடிக்கிறதுக்காகத்தான் அவங்க போறாங்க, ஈரான் இருந்து வரக்கூடிய தாக்குதலை தடுக்கிறதுக்காகத்தான் அங்க போறாங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து இவங்க இடத்த கொடுத்து போட்டு அதை வந்து தாக்குதல் நடந்தனாவோ இல்ல தாக்குதலை தடுத்தாவோ வந்து நியாயம் டு, அதை இன்னொரு பக்கம் இருந்து வரக்கூடிய தாக்குதலை மட்டும் அநியாயம்னு இவங்க சொல்றாங்க. அதுக்குதான் அவங்க சொல்றாங்க ஹமாஸ்ல இருந்து, எப்ப நீங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டீங்களோ அப்பவே அவங்க எங்களை அடிக்கிறதுக்குலாம் திருப்பி நாங்க அவங்களை அடிப்போம், இதெல்லாம் சகஜம்தான், அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், இதெல்லாம் பொதுவா நடக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாக்கப்பட்டது என்னமோ இஸ்ரேல் சம்பந்தமான இடம் தான், இருந்தாலும் அது ஜோர்டானுக்குள்ள நடந்திருக்கு. மறுபக்கம் ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் வந்து அந்தந்த இடத்துல வந்து ரெடி ஸ்டேட்ல வச்சுட்டு இருக்காங்க, எப்ப தாக்குனாலும் திருப்பி தாக்கணும், போர் ஆரம்பிக்க போதும்னு சொல்லிட்டு அவங்க தயாரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2-3 வீடியோ வெளியிட்டாங்க. இப்போவும் மறுபடியும் ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்க தங்களுடைய ஆயுதங்கள் அவங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்தாவே தெரியும் எப்படி வந்து ஹெலிகாப்டர் ஷாட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து சுடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கீழ இருந்து வந்து பெரும் ஏவுகணையை வீசி காட்டுறாங்க, குண்டுகள் வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்பிளே பண்ணி தாக்குதல் நடத்தி அதெல்லாமே பயிற்சி வீடியோ, வெறும் ஆயுதங்களை மட்டும் காட்டல, பயிற்சி எடுக்கக்கூடிய வீடியோக்களையும் வந்து இன்னைக்கு வந்து ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இந்த விமானங்கள்லாம் இருக்கு, அந்த விமானங்களை எல்லாம் கொண்டு போய் ஈராக் சிரியாலாம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்தந்த லொகேஷன்ல வச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துலதான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா முந்தா நேத்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு எங்க நிலையத்துல வச்சாதானே நீங்க வந்து தாக்குவீங்க, சிரியால வந்து ஈரானுக்குன்னு சொல்லிட்டு நிலையங்கள் இருக்கு, அதே மாதிரி அமெரிக்காவுக்கு இருக்கு, அதே மாதிரி இஸ்ரேலுக்கு இருக்கு. இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கும் இருக்கு, அதனால நம்ம ரஷ்யாவுடைய இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம்னா அங்க அடிக்கிறதுக்கு அமெரிக்கா முற்பட மாட்டாங்க, அப்படி அங்க அடிச்சாங்கன்னா பதிலுக்கு ரஷ்யா அடிப்பாங்க, அது வந்து சரிப்பட்டு வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் தங்களுடைய நிலையங்கள்ல வைக்காம ரஷ்யாவுடைய நிலையத்துல கொண்டு போய் விமானங்களை களமிறக்கி வச்சிருக்காங்க. இப்ப இதை பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு செக் வச்ச மாதிரி ஆயிருக்குது. இதே நேரத்துல இன்னொரு அறிவிப்பும் வந்திருக்குது. சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுமையாக வந்து
ஈரானுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், ஈரானுடைய இடத்திலேயே ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டது வந்து அவங்களுடைய இறையாண்மையை மீறியதற்கு சமம், அதனால அவங்களுக்கு எல்லா நியாயமும் இருக்கு, அவங்க என்ன தாக்குதல் செஞ்சாலும் சரி அவங்களுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பார்த்து சைனா சொல்லியிருக்காங்க. சைனாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா ரஷ்யா மாதிரி எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரஷ்யா ஆயுதங்களை எல்லாம் கொடுக்குறாங்க. ரஷ்யாவுக்கு வந்து ஈரான் நிறைய ஆயுதங்களை 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க போருக்கு. அவங்க நட்பே வேற மாதிரி இருக்கும். ஆனா வந்து சைனா அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு எதிராக வந்து பாலஸ்தீன விஷயத்துல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓட் போடுறது, கண்டன குரல் எழுப்புறது, இந்த மாதிரியான வேலையை பண்ணுவாங்க. ஐநாலேயே போய் பண்ணியிருக்காங்க. ஆனா மத்தபடி வந்து பார்த்தா ஆயுதம் கொடுக்கறது, சண்டை போடுறது, இதுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது சைனா வர மாட்டாங்க. நாளைக்கே போர் ஆரம்பிச்சா கூட ரஷ்யா வர சான்ஸ் இருக்குது அமெரிக்காவை எதிர்த்து. ஆனா சைனா வந்து அந்த மாதிரியான வேலையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஹனியா அவர்கள் தாக்கப்பட்டு 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. அப்பவே அவங்க சொன்னாங்க, இது வந்து நியாயமான காரியம் இல்ல, இஸ்ரேல் செஞ்ச பெரிய தப்பு, இதெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த சமயத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. பார்க்க போனா சமாதானம்லாம் வரவே வராது. அடுத்து தாக்குதல் தான் வரப்போகுதுங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்துக்கலாம். ஆனா இப்போ ஒரு 2, 3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் தேதி வரையும் பெருசா எந்த ஒரு பெரும் தாக்குதலும் போகாம நார்மலா இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் உள்ள தாக்குதல் மட்டும் போயிட்டு இருக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் ஈரான் தாக்க போறாங்களா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து மருவான் பிசாரா போன்ற ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் நேரடியாக தாக்காட்டினாலும் கூட ஹமாஸுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்து வீரியமான தாக்குதல் செய்ய வைப்பாங்க. ஏன்னா நேரடியாக தாக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லாம போகும்போது இந்த மாதிரி பண்ற சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹமாஸ் ஏற்கனவே இப்ப நேத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கடுமையான தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து பார்க்கும்போது அல் கசாம் படையும் அல் குத்தூஸ் படையும் சேர்ந்து நேற்றைய தினம் வந்து பக்கத்தால இருக்கக்கூடிய அந்த அஸ்கலான் பகுதியில வந்து கடுமையான வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அஸ்கலான் அப்படிங்கிறது வந்து காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதி. அதுவும் காசா தான். அந்த காசாவை தான் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி அஸ்கலான்னு சொல்லி பேர் வச்சு இஸ்ரேலாக வந்து இஸ்ரேலோடு சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த பகுதியில வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஹில் 86 அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துடைய கமாண்டர் சென்டர், அதாவது கட்டளை தளம் இருக்குமே, அந்த கட்டளை தளத்தை நோக்கி இன்னைக்கு கடுமையான தாக்குதல் வந்து அபாபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய ஏவுகணையை வைத்து தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரியான தாக்குதல்லாம் ரொம்ப ரேரா தான் நடக்கும். அந்த தாக்குதலையும் இன்னைக்கு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.